ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் பட்டாளம். நம்ம குரூப் 1, குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்ச்க்குரிய சிலபஸ் வைஸா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு டெஸ்ட் போயிட்டு இருக்கு. இப்போ யூனிட் 3 அப்படின்னா நம்மளுக்கு ஹிஸ்டரி. யூனிட் 3ல வந்து ஹிஸ்டரி வந்து கேட்பாங்க. அது நம்மளுக்கு எவ்வளவு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி 25 மார்க் குரூப் 1 கேட்பாங்க. 10 மார்க் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு குரூப் 2, குரூப் 4 வந்து 10 மார்க் கேட்பாங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப ஒரு மார்க் ஆனா நிறைய டாபிக்ஸ் இருக்கும். மார்க்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா இதுல நீங்க ஸ்கோர் பண்ணணும். நான் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு டாபிக்கையுமே இது அதிகமா இருக்கு, இது கம்மியா இருக்கு. ஈக்குவலா எல்லாருக்கும் எல்லா டாபிக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வந்து புரட்சிகர இயக்கங்கள் யூனிட் 3ல நம்மளுக்கு இந்தியன் ஹிஸ்டரி அப்படிங்கிறப்போ புரட்சிகர இயக்கங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. நீங்க 12th ஹிஸ்டரி புக் படிச்சீங்கன்னாவே அது உங்களுக்கு போதுமானது. வழக்குகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கான்பூர் சதி வழக்கு, ககோரி சதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மீரட் சதி வழக்கு, நாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சதி வழக்குகள் எல்லாமே பார்க்கணும். புரட்சிகரவாதிகள் தோன்றும் போது என்னாகும், அவங்க மேல அடக்குமுறை சார்ந்து நிறைய வழக்குகள் வந்து போடுவாங்க. அதுல இருந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கடைசியில அவங்களுக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அவங்கள வந்து நசுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. சங்கிலிய அரசு அப்படின்றனால இது நம்மளுக்கு நீங்க அந்த புக்கு படிச்சுட்டீங்க அப்படின்னா இப்ப கிளாஸ்ல அப்படின்னா எல்லாருக்குமே அந்த டாபிக் வாய்ஸா நான் நடத்திருப்பேன். 1 மார்க்கா பாத்துருவோம். 1 மார்க்ஸா பாத்தீங்க அப்படின்னா அது என்ன, அதுக்குரிய ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கறது மட்டும் நீங்க புரிஞ்சு படிச்சுட்டீங்கன்னாவே போதும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்போது தொடங்கப்பட்டது? கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1920 அக்டோபர் 17ல தற்போதைய உஸ்பெகிஸ்தானின் தலைநகரான அங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுவுடைமை கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. தாஷ்கண்ட்ல யார் இந்த கட்சியை வந்து தோற்றுவிச்சாங்க? தாஷ்கண்ட்ல யாரு தோற்றுவிச்சாங்க அப்படின்னா இந்திய புரட்சியாளரான எம்.என். ராய் தோற்றுவிச்சிருப்பாங்க. மானவேந்திரநாத் ராய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் எம்.என். ராய் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்கப்படுறாரு. இவர் அகில உலக கம்யூனிஸ்ட் அமைப்பினுடைய 2வது மாநாட்டிற்கு பிறகுதான் இந்த முயற்சியை வந்து எடுத்திருக்கிறாரு. தாஷ்கண்ட்ல யாரு தோற்றுவித்தாங்க அப்படின்னா எம்.என். ராய். தாஷ்கண்ட்ல தொடங்கப்பட்ட போது அமைப்பில் இருந்த ஆரம்ப கால உறுப்பினர்கள் எவ்வளவு அப்படின்னா மொத்தம் 7 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 7 பேருமே உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கும். இதுலயும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எம்.என். ராய், எம்.என். ராய் இருப்பாங்க. எவலன் ட்ரெண்ட் ராய் அவங்க ஒய்ஃப். எம்.என். ராயனுடைய மனைவி வந்து இருப்பாங்க. எவலின் ட்ரெண்ட் ராய், அபானி முகர்ஜி, ரோசா பிடிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அபானி முகர்ஜியினுடைய மனைவி, எம்.என். ராயனுடைய மனைவி இருக்காங்க. அபானி முகர்ஜியினுடைய மனைவி இருக்காங்க. 2 பேருமே இருக்காங்க. முகமது ஷாஃபிக் சித்திகி கட்சியினுடைய முதல் செயலாளராகவும் இவர்தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. முகமது ஷாஃபிக் சித்திகி அப்படிங்கிறவரு. எம்பிடி ஆச்சாரியா இருக்காங்க. எம்பிடி ஆச்சாரியா கூட்டத்துல வந்து தலைவரா இருக்கிறது. கூட்டத்தின் தலைவர் யாரு அப்படின்னா எம்பிடி ஆச்சாரியா. கட்சியினுடைய செயலாளர் யாரு அப்படின்னா முகமது ஷாஃபிக் அப்படிங்கிறவங்க எம்.என். ராயோட ஒய்ஃப். அபானி முகர்ஜி அவங்களோட ஒய்ஃப். முகமது அலி, எம்பிடி ஆச்சாரியா. இந்தியாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்போது தொடங்கப்பட்டது? எங்க முறைப்படி தொடங்கப்பட்டது? இந்தியாவில் இப்ப நம்ம பார்த்தது தாஷ்கண்ட்ல உஸ்பெகிஸ்தான்ல நம்ம பார்த்தோம். இங்க யார் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26 அன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய கான்பூர் நகர்ல நடைபெறக்கூடிய 1வது இந்திய கம்யூனிஸ்ட் மாநாட்டுலதான் இக்கட்சி இந்தியாவில் முறைப்படி தொடங்கப்பட்டது. இந்தியாவுல பாத்தீங்க அப்படின்னு 1920 டிசம்பர் 26 உத்தரப்பிரதேசம் கான்பூர். இந்த மாநாட்டை கூட்டினவங்க யாரு? இந்தியாவுல இந்த மாநாட்டை கூட்டி தலைமை தாங்கினவங்க யாரு அப்படின்னா கான்பூரில் இந்த மாநாட்டை முதலில் கூட்டியவர் சத்யபக்தா அப்படிங்கிறவரு. இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டுக்கு தலைமை தாங்கி தலைமை உரையாற்றி இருக்காரு. தமிழகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற தலைவரான சிங்காரவேலனார். தலைமை யாரு அப்படின்னா சிங்காரவேலனார். அந்த கூட்டத்தை கூட்டினவர் யாரு? இந்தியாவுல அந்த கூட்டத்தை கூட்டினவர் யாரு அப்படின்னா சத்யபக்தா ஸ்கூல் புக்ல இல்ல, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். சத்யபக்தா அப்படிங்கிறவர். வரவேற்பு குழு தலைவரா இருந்தவர் மௌலானா ஹஸ்ரத் மோஹானி தான் வரைவு குழு. இது எப்ப எங்க பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்தியாவுல கம்யூனிஸ்ட் கட்சி ஸ்டார்ட் பண்ணவங்க தலைவர் யாரு, வரைவு குழு தலைவர் யாரு அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம். கான்பூர் மாநாட்டினுடைய மூலம் இந்தியாவில் உருவான கட்சியின் முதல் பொதுச் செயலாளர்
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல் பொதுச் செயலாளர் அவர்தான். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் பொதுச் செயலாளர் எஸ்.வி. காட்டேன்றவர். இந்தியாவில் கட்சி தொடங்கப்பட்ட போது பங்கேற்ற முக்கிய உறுப்பினர்கள், தலைவர்கள்லாம் யார் யார்? இந்த கட்சி இந்தியாவுல தொடங்குறப்ப நிறைய பகுதிகள்ல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கலந்திருப்பாங்க. அவங்க முக்கியமா யார் யார்? சிங்காரவேலனார் பண்ணியிருக்காங்க. சிங்காரவேலனார் சென்னை, எஸ்.வி. காட்டேல், ஆர்.எஸ். நிம்கர், கே.என். ஜோக்லேக்கர், சாந்தேக் சிங், எஸ்.டி. ஹாசன், பஞ்சாப் லாகூர் பகுதிகள்ல இருந்து வந்திருக்காங்க. எஸ்.டி. ஹாசன், முசாபர் அகமது, ராதா மோகன் கோகுல்ஜி, பக்தா, அயோத்தியா பிரசாத் இவங்க உத்தரப்பிரதேசம் ஜான்சி பகுதிகள்ல இருந்து வந்திருக்காங்க. பாருங்க, இந்தியாவில இருந்து பல்வேறு பகுதிகள்ல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி குழுல ஜாயின் பண்ணியிருக்காங்க. கம்யூனிஸ்ட்னாவே நம்மளுக்கு மோஸ்ட்லி சிங்காரவேலனார் அதுல இம்பார்ட்டன்ட் இருப்பாங்க. சிங்காரவேலனார் இருக்காங்க, நம்ம சொன்ன சத்யபக்தா இருக்காங்க, நிம்கர், கே.என். ஜோக்லேக்கர், சாந்தேக் சிங், எஸ்.டி. ஹாசன், முசஃபர் அகமது, ராதா மோகன் கோகுல்ஜி, அயோத்தியா பிரசாத், உத்தரப்பிரதேசம் ஜான்சில இருந்து. ஜே.பி. பாஹேட்டா அப்படிங்கிறவங்க பொதுச் செயலாளர்கள்ல ஒருவரா இருந்திருக்காரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்துல உள்ள இந்திய பொது உடைமை கட்சி கான்பூர் மாநாடு நடைபெற்றது 1925 டிசம்பர் 26ஆம் தேதியதான் அவங்க ஸ்டார்ட் பண்ண நாளா கொண்டாடுறாங்க. பிரிஞ்சு போயிருப்பாங்க. இவங்கள இருந்து பிரிஞ்சு போன இந்திய பொது உடைமை கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க தாக்கல்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா 1920 அக்டோபர் 17. அதைத்தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டார்டிங் டேவா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இந்திய பொது உடைமை கட்சி பாத்தீங்கன்னா இவங்க அதுல இருந்து பிரிஞ்சு போன மார்க்சிஸ்ட் கட்சி அப்படிங்கிறவங்க அக்டோபர் 17 1920 கொண்டாடுறாங்க. கான்பூர் சதி வழக்கு 1924. இது போல்ஸ்விக் சதி வழக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. போல்ஸ்விக் சதி வழக்குனாலும் சரி, கான்பூர் சதி வழக்குனாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். கான்பூர் சதி வழக்கு அப்படிங்கிறது பிரிட்டிஷ் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கருத்துக்கள் ஃபுல்லா பரவுது அப்படிங்கிறப்போ நிறைய இளம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அங்கங்க நான் சொன்னேன் இல்லையா, அங்கங்க அவங்க ஸ்டார்ட் முளைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேயர்களினுடைய அடக்குமுறை ஸ்டார்ட் ஆகும். கம்யூனிஸ்டவாதிகளை பார்த்தாவே ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிடுறாங்க, பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பேசிடுவாங்களோ, என்ன போறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதனாலே அடக்குமுறை ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு முக்கிய அரசியல் வழக்காக பார்க்கப்படுறது. கான்பூர் சதி வழக்கு அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? இந்த வழக்கு பிரிட்டிஷ் இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு முக்கிய தொழில்துறை நகரமான கான்பூர்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக போட்டிருக்காங்க? இந்த கம்யூனிஸ்ட ஒடுக்குமுறை 1917 ரஷ்ய புரட்சிக்கு அப்புறமா இந்திய தொழிலாளர்கள் விவசாயிகள் மத்தியில் சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட கருத்துக்கள் வேகமா பரவிருக்கு. இதனால் அச்சமடைந்த ஆங்கிலேய அரசு அதை ஒடுக்க நினைத்தது. இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 121A எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடக்கணும் அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு பிரிவு வச்சிருப்பாங்க. 121A பிரிவின் கீழே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்கள கைது பண்ணிடுவாங்க. 121A பிரிவின் கீழ் வன்முறையான புரட்சியின் மூலம் பிரிட்டிஷ் இந்தியாவின் மீதான மன்னரின் இறையாண்மையை நீக்கி பிரிட்டிஷ் பேரரசில் இருந்து இந்தியாவை முற்றிலுமாக பிரிக்க அவங்க சதி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டி அவங்கள கைது பண்ணுவாங்க. கான்பூர் சதி வழக்குல எத்தனை பேர் கைது செய்யப்பட்டனர், குற்றம் சாட்டப்பட்டனர்? இப்ப நான் நடத்துறேன் அப்படின்னா அதுல கண்டிப்பா 2 கொஸ்டினாவது வந்துடும். ஏன்னா கேட்டிருக்காங்க, கான்பூர்ல எத்தனை பேர் கைது பண்ணியிருக்காங்க, அந்த நீதிபதி யாரு, இதுக்காக வாதாடினவர் யாரு அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தொடக்கத்துல 13 பேர் மேல குற்றம் சுமத்தியிருப்பாங்க. 13 பேர் மேல. பின்னர் முக்கியமாக 8 பேர் மீது மட்டும் அதிகாரப்பூர்வமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அந்த 13 பேர் யார் யாரு அப்படிங்கிறப்போ எம்.என். ராய் இந்தியாவில் இல்லாததால் அவரை கைது செய்ய முடியவில்லை. ஃபர்ஸ்ட் யாரு? எம்.என். ராய் தான் கைது பண்ணணும். ஆனா அவர் இந்தியாவில இல்லை அப்படிங்கிறதுனால கைது பண்ணல. எஸ்.கே. தாங்கே, முசாபர் அகமது, சௌஹத் உஸ்மானி, நளினி குப்தா, சிங்காரவேலர் உடல்நல குறைவு காரணமாக அவர் வெளியில விட்டுருவாங்க. இந்த குலாம் ஹுசேன் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுவாரு, சாட்சி கிறிஸ்து சாட்சியா மாறிடுவாரு, அப்ரூவலா மாறிடுவாரு. அப்படிங்கிறப்போ குலாம் ஹுசேன், ஆர்.எல். சர்மா பாருங்க, எம்.என். ராய், எஸ்.கே. தாங்கே, முசாபர் அகமது,
சௌகத் உஸ்மானி, நளினி குப்தா, சிங்காரவேலனார், குலாம் உபேன், எல் சர்மா. இப்ப 8 பேர் வந்துட்டாங்க இல்லையா. இறுதியாக இந்த நீதிமன்றத்துல போய் இருக்கிறாங்க அப்படின்னா டோட்டலாவே 4 பேர், 13 பேருன்னு சொல்லிட்டு அதுல 8 பேர் அரெஸ்ட் பண்ணி ஃபைனல் பண்றது பாத்தீங்கன்னா 4 பேர் தான். அவங்க யார் யாரு அப்படின்னா தாங்கே இருப்பாரு, முசாபர் அகமது, சௌகத் உஸ்மானி, நளினி குப்தா. இவங்க 4 பேரு. குற்றவாளிய விசாரணை செஞ்ச நீதிபதி யாரு? இந்த 4 பேரையும் விசாரணை பண்ணவங்க யாரு அப்படின்னா பிரிட்டிஷ் நீதிபதி சீஃப் ஹோம்ஸ் அப்படிங்கிறவர். சீஃப் ஹோம்ஸ் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணிருப்பாங்க, இவர் யாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை வச்சிருப்பாங்க. யாரு அப்படின்னா இவர் சௌரி சூழல் சம்பவத்துல 172 விவசாயிகளுக்கு மரண தண்டனை விதித்த மரண தண்டனை குதிச்சு ஒரு பரவலா அறியப்பட்ட ஒரு ஆளுதான் இந்த ஹோம்ஸ் அப்படிங்கிறவர். சீஃப் ஹோம்ஸ் அப்படிங்கிறவர். இவர் தான் இதுக்கு நீதிபதியா இருந்திருக்காரு. எத்தனை ஆண்டுகள் இவங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. வழக்கின் முடிவில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 4 யார் யார் சொன்னோம், டாங்கே, முசாபர் அகமது, சௌகத் உஸ்மானி, நளினி குப்தா. இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு 4 பேர்னால 4 ஆண்டுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. தீர்ப்பு எப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, 1924 மே 20 அன்று வழங்கப்பட்டது. 1924 நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல 1924 கான்பூர் சதி வழக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க. 20 கொடுத்திருக்க மாட்டாங்க. மே 20. கம்யூனிசத்தை அழிக்க ஆங்கிலேய அரசு இந்த வழக்கை போட்டாலும் நாளிதழ்கள் இந்த வழக்கை விரிவாக வெளியிட்டதால் கம்யூனிசத்தை அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க வழக்கு போட்டிருக்காங்க. இது நியூஸ் பேப்பர்ல வர போய் இப்படி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒண்ணு இருக்கு, இது மூலமா புரட்சிகரவாதிகள் நிறைய பேரு வந்திருக்காங்க, அது ஆங்கிலேய அரசு இப்படி அடக்குமுறை பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேய அரசே அவங்க ரொம்ப விரிவுபடுத்தின மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இதை காமிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்டிய கொள்கைகள் பற்றி தெரிய வர இந்த வழக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. இதன் தொடர்ச்சியாகத்தான் 1925 டிசம்பரில் கான்பூரிலேயே இந்தியாவில் முதல் கம்யூனிஸ்ட் மாநாடு சிங்காரவேலனார் தலைமையில நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான் இதுக்கு முன்னாடி நடந்த பெஷாவர் சதி வழக்கு. நீங்க கான்பூர் சதி வழக்கு பார்த்திருக்கோம். இது பெஷாவர் சதி வழக்கு அப்படிங்கிறது 1922 ஆரம்பிச்சு 27 வரைக்குமே இது நடக்கக்கூடியதுதான். அதாவது இந்த கான்பூர் சதி வழக்கு, ஏன்னா விவசாயிகள் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, தொழில்கள் நசுக்கப்படுது அப்படிங்கிறப்போ அந்தந்த இடத்துல புரட்சிகரமா சில போராட்டங்கள் பண்ணுவாங்க. இது மூலமா இந்த பெஷாவர் சதி வழக்கு. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை ஒடுக்குவதற்காக ஆங்கிலேய அரசு 1922 முதல் 1927 வரை தொடர்ந்து 5 தொடர் வழக்குகள் போட்டிருப்பாங்க. இந்த இதுதான் பெஷாவர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உருசியாவில் அக்டோபர் புரட்சிக்கு பின்பு அங்கிருந்து தாஷ்கண்ட் வழியாக இந்தியாவுக்குள் கம்யூனிஸ்டை பரப்ப வந்த இளம் இஸ்லாமிய மாணவர்களாக ஆங்கிலேய அரசு எல்லையிலேயே அவங்களை கைது செஞ்சிடறாங்க. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவுல பிரிட்டிஷ் ஆட்சியை அகற்றிவிட்டு தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் ஆட்சியை ஏற்படுத்துறதுக்காக இவங்க இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியை கலைச்சிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தொழிலாளர்கள் விவசாயிகள் ஆட்சியை ஏற்படுத்த போறாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க அரெஸ்ட் பண்றாங்க. வழக்கில் தண்டனை பெற்ற முக்கிய தலைவர்கள், இது என்ன வழக்கு பார்த்துட்டு இருக்கோம், பெஷாவர் சதி வழக்கு. 22 இருந்து 27 வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு 5 வழக்குகள் தொடர்ந்து போடப்படுது. அதுல கைதான தலைவர்கள், தண்டனை பெற்ற முக்கிய தலைவர்கள் அப்படின்னா முகமது அக்பர் கான், மிர் அப்துல் மஜீத், ஃபரோஷுதீன் மஞ்சூர் போன்றோருக்கு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. 3 பேர் இருக்காங்க பாருங்க. முகமது அக்பர் கான், மிர் அப்துல் மஜீத். நம்ம சொன்னோம் இல்லையா, இளம் இஸ்லாமிய ஆளுங்களை தான் கைது பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த 3 பேருமே முஸ்லிம்ஸ் தான். முகமது அக்பர் கான், மிர் அப்துல் மஜீத் மற்றும் ஃபரோஷுதீன் மன்சூர் அப்படிங்கிறவங்க. இது என்ன வழக்கு, ஃபர்ஸ்ட் என்ன வழக்கு பார்த்தோம், கான்பூர் சதி வழக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா பெஷாவர் சதி வழக்கு அப்படிங்கிறது. தேர்ட் பாத்தீங்கன்னா மீரட் சதி வழக்கு 1929. மீரட் சதி வழக்கு 1928 நாடு முழுவதும் தொழிலாளர்களினுடைய போராட்டம், வேலை நிறுத்தங்கள் தீவிரமடைந்ததால் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை முற்றிலும் முடக்க ஆங்கிலேய அரசு இந்த வழக்கை பதிவு செஞ்சிருக்கு. இந்த வழக்குல எத்தனை பேர் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க, தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் போராட்டங்கள் அப்படின்னு நடக்கும்போது நிறைய பேரை கைது பண்ணியிருப்பாங்க.
31 கம்யூனிஸ்ட் மற்றும் தொழிலாளர்களுடைய சங்க தலைவர்கள் எல்லாமே கைது பண்ணியிருக்காங்க. இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட முக்கிய ஆங்கிலேயர்கள் யாரு? இந்தியர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட பிலிப் ஷாப் மற்றும் பென் பிராட்லி, இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம். லெஸ்டர் லெஸ்டர் கட்சின்சன் அப்படிங்கிறவங்க 3 பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட் கட்சிகள். ஏன்னா இவங்கள கைது பண்ண போய் தான் இது உலக லெவல்ல என்ன ஆகும் அப்படின்னா பிரபலமாகும். இந்த 3 பிரிட்டிஷ் ஆளுங்க வந்து நம்ம இந்தியர்களுக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இவங்க 3 பேரை கைது பண்ணி உலக லெவல்ல ஒரு வழக்கு இருக்கு அப்படின்னா அதான் மீரட் அப்படிங்கிறது. இந்தியர்களுக்கு ஆதரவா இருந்தவங்க பிலிப் கிராஃப்ட், பென் பிராட்லி, லெஸ்டர் ஷின்சன். இந்த வழக்கின் முக்கிய கைதிகள் முசாவர் அகமது, எஸ்.ஏ. டாங்கே, சௌகத் உஸ்மானி, பி.சி. ஜோஷி மற்றும் தாரணி கோஸ்வாமி போன்ற முக்கிய தலைவர்கள். யார் யார் கைது பண்ணியிருக்காங்க? முசாபர் அகமது, எஸ்.கே. டாங்கே, சௌகத் உஸ்மானி, பி.சி. ஜோஷி மற்றும் தாரணி கோஸ்வாமி, இவங்க எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த வழக்குல இருந்து வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த நீதிமன்ற வாதங்களின் போது கம்யூனிஸ்டுகளினுடைய உத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைதிகள் நீதிமன்றத்தை தங்களது அரசியல் கொள்கைகளை பிரச்சாரம் செய்யும் மேடையாக மாற்றிக்கொண்டனர். தங்களின் மார்க்சிய கொள்கைகள் நீதிமன்றத்தில் வெளிப்படையாக அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கைதிகளுக்காக வாதாடிய இந்திய தலைவர் யாரு? இந்திய தலைவர் யாரு ரொம்ப முக்கியம். நிறைய தடவை என்ன பண்ணிருப்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. தேசிய அளவில் அமைக்கப்பட்ட மீரட் கைதிகள் பாதுகாப்பு குழு சார்பில் ஜவஹர்லால் நேரு வந்து வாதாடிருப்பாங்க. எம்.ஏ. அன்சாரி மற்றும் எம்.சி. சக்லா, இவங்க எல்லாருமே கைதிகளுக்காக நீதிமன்றத்துல வாதாடினவங்க. ஜவஹர்லால் நேரு இருக்காங்க, சக்லா இருக்கிறாரு, அன்சாரி இருக்கிறாரு. இந்த வழக்குக்கு சர்வதேச அளவுல ஆதரவு கிடைச்சிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிரிட்டிஷ் காரங்க 3 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னா உலக லெவல்ல பேசப்படும். பிளஸ் வந்து ஐன்ஸ்டீன், உலக புகழ் பெற்ற விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், எழுத்தாளர் ரோமன் ரோலண்ட் மற்றும் ஹெச்.சி. வெல்ஸ் ஆகியோர்கள் இந்த கைது நடவடிக்கை, இவங்க காவல் சிறைச்சாலையில போய் அவங்களெல்லாம் மீட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஆதரவா நிறைய கருத்துக்கள் வந்து எழுத ஆரம்பிப்பாங்க. இவங்க போய் பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்காகவே இது உலக புகழ் பெற்றதா ஏன் இந்த வழக்கு சர்வதேச அளவில் ஆதரவு கிடைத்தது அப்படின்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ரோமன் ரோலண்ட், ஹெச்.ஜி. வெல்ஸ், இவங்க எல்லாருமே. தீர்ப்பு 1933 பெரும்பாலான தலைவர்களுக்கு அந்தமான் சிறை தண்டனை மற்றும் நாடு கடத்தல் தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் கடும் எதிர்ப்பின் காரணமாக பின்னர் தண்டனை காலம் குறைக்கப்பட்டது. 29ல ஸ்டார்ட் பண்ணுது, 33ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கைது பண்றாங்க, நாடு கடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால அதை வந்து தண்டனை காலம் கம்மி பண்ணிட்டாங்க. இந்த 3 சதி வழக்குகள் அப்படிங்கிறப்போ கான்பூர் சதி வழக்கு, பெஷாவர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு. இப்போ பெஷாவர், கான்பூர், மீரட் என்ன இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிசத்தை அழிக்க ஆங்கிலேய அரசு எடுத்த அனைத்து முயற்சிகளும் இறுதியில் இந்திய மக்களிடையே கம்யூனிஸ்ட் கொள்கைகள் இன்னும் வேகமாக பரவவே வழிவகுத்தது அப்படிங்கிறது. அடுத்த வழக்கு பாருங்க, ககோரி சதி வழக்கு 1925. ககோரி சதி வழக்கு அப்படிங்கிறப்போ ரயில் கொள்ளை. ஆங்கிலேயர்கள்ட்ட வந்து பணம் நிறைய இருக்கு, நம்ம கிட்ட என்ன இல்ல, பணமே இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அது நம்ம பணம் தானே, நம்ம வரி பணம் தான், அதை கொள்ளையடிச்சு என்ன பண்ணிக்கணும், நம்ம அதுக்கு வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இளைஞர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ரயில் கொள்ளையில ஈடுபடுவாங்க. அதுதான் ககோரி சதி வழக்கு 1925. ககோரி ரயில் கொள்கை எப்போது நடைபெற்றது? 1925 ஆகஸ்ட் 9 அன்னைக்கு நடந்திருக்கு. இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு? உத்தரப்பிரதேசத்தில் உள்ள லக்னோவிற்கு அருகில் உள்ள ககோரி அப்படிங்கிற கிராமத்துல இது நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசம் லக்னோ பக்கத்துல ககோரி. இந்த ரயில் கொள்ளையை திட்டமிட்டு நடத்திய புரட்சிகர அமைப்பு அப்படின்னா HRA தான் நடத்தியிருப்பாங்க. இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன், இந்துஸ்தான் குடியரசு சங்கம். இந்த HRA அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இவங்கதான் இதுக்கு வந்து தோற்றுவிச்சவங்க, இவங்கதான். இந்துஸ்தான் குடியரசு சங்கத்தை தோற்றுவித்தவங்க ரவீந்திரநாத் கன்யால், ராம் பிரசாத் பிஸ்மில், ஜோகேஷ் சந்திர சாட்டர்ஜி. 1924 கான்பூர். இவங்க 3 பேரும் ரொம்ப முக்கியம். ககோரி சதி வழக்குல பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் கன்யால், ராம் பிரசாத் பிஸ்மில்,
ஜோகேஷ் சந்திர சாட்டர்ஜி. புரட்சியாளர்கள் எந்த ரயில வழிமறிச்சு கொள்ளையடிச்சாங்க? எந்த ரயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாஜஹான்பூர்ல இருந்து எங்க போகுது? லக்னோ நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய 8 டவுன் ட்ரெயின் அப்படின்றது 8 டவுன் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின்ல தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கொள்ளையடிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலோட முக்கிய நோக்கம் என்ன? ஆயுதங்கள் வாங்குவதற்கும் அமைப்பின் புரட்சிகர நடவடிக்கைகளுக்கும் தேவையான நிதியை ஆங்கிலேய அரசு பணத்துல வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் நம்ம பணம் மாதிரி. ககோரி சம்பவத்தில் முக்கிய பங்கு வகித்த முக்கிய புரட்சியாளர்கள் யார் யாரு? ராம் பிரசாத் பிஸ்மில், அப்துல்லா கான், சந்திரசேகர ஆசாத், ராஜேந்திர லஹாரி மற்றும் ரோஷன் சிங். அதுல சம்பவத்துல ஈடுபட்டவங்க யாரு அப்படின்னு அதுல ஈடுபட்ட முக்கிய புரட்சியாளர்களா இருக்கிறாங்க. ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்பலுல்லா கான், சந்திரசேகர ஆசாத், ராஜேந்திர லஹாரி, ரோஷன் சிங். இந்த வழக்குல ஆங்கிலேய அரசால தூக்கிலிடப்பட்டவங்க ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்பலுல்லா கான், ராஜேந்திர லஹாரி, ரோஷன் சிங். 1927 டிசம்பர்ல இவங்க ஒரு சிறையில கிடையாது, வேறு வேற சிறையில வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு சிறையிலையும் வெவ்வேறு சிறையில அதே 1927 என்ன பண்ணிடுறாங்க? எல்லாரையும் தூக்குல வந்து போட்டுடுறாங்க. ககோரி சதி வழக்கில் ஆங்கிலேய போலீசாரிடம் சிக்காமல் தப்பிச்சு போனவர் யாருன்னா சந்திரசேகர ஆசாத். கடைசி வரைக்கும் அவர் கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரசேகர ஆசாத் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுவாரு. ஆயுள் தண்டனை பெற்று அந்தமான் சிறைக்கு அனுப்பப்பட்டவர் சசீந்திரநாத் சன்யால். இவர்தான் மூத்த தலைவர். சசீந்திரநாத் சன்யால் ககோரி சதி வழக்குல கைது செய்யப்படுறாரு. அவர் ஆயுள் தண்டனை பெற்று அந்தமான் சிறைக்கு அனுப்பப்படுறாரு. ககோரி சம்பவத்தின் போது தற்செயலாக கொல்லப்பட்ட ஒரே நபர், தற்செயலா ஒருத்தர் சுட்டுட்டாங்க அப்படின்னா அகமது அலி என்ற பயணி. புரட்சியாளர்கள் யாரையும் கொல்ல அவர் திட்டமிடல. ஆனா இது ஒரு விபத்தா அவர் வந்து அந்த இடத்துல கொல்லப்படுறாரு, அகமது அலிய. ககோரி சம்பவத்தின் பெயர் இப்போ எப்படி மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா 2020 ககோரி சதி வழக்கு அப்படின்னா முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அது எப்படி மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா 1921 உத்தரப்பிரதேச அரசு என்ன பண்றாங்கன்னா ககோரி ரயில் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அதை மாத்திடுறாங்க. ககோரி ரயில் நடவடிக்கை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னா அது சதிங்கிறது வேணாம் அப்படின்னு சொல்றதுக்காக. சதி என்ற வார்த்தையை இந்திய தியாகிகளை குறைத்து மதிப்பிடுறதாக இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த சதிங்கிறத நீக்கிட்டு என்ன பண்றாங்க? ககோரி ரயில் நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிடுறாங்க. இந்த ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ககோரி சம்பவத்துக்கு அப்புறமா 1928 பகத்சிங் மற்றும் பிற தலைவர்களால் இந்த அமைப்பு இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்துஸ்தான் குடியரசு சங்கம் அப்படிங்கிறது இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க? மாத்திடுவாங்க. இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு தூக்கிலிடப்பட்ட முதல் பதிவு செய்யப்பட்ட முஸ்லிம் தியாகியா அப்துல்லா கான் பார்க்கப்படுறாரு. காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை 1922 சௌரி சௌரா சம்பவத்திற்கு அப்புறம் நிறுத்தினதுனால இளைஞர்கள் இந்த போராட்டத்தை பாதை வந்து எடுத்திருக்காங்க. இனி என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா இனி லாகூர் சதி வழக்கு மட்டும்தான் இருக்கும். என்னென்ன பார்த்திருக்கோம்? கான்பூர் சதி வழக்கு, பெஷாவர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, ககோரி சதி வழக்கு பார்த்திருக்கோம் இல்லையா? இது லாகூர் வந்து 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் லாகூர் சதி வழக்கு இருக்கும், செகண்ட் லாகூர் சதி வழக்கு இருக்கும். இதோட இந்த லெசன் வந்து என்ன ஆயிடும்? முடிஞ்சிடும். முதல் லாகூர் சதி வழக்கு 1915. இந்த லாகூர் சதி வழக்கு அப்படிங்கிறது 1915 நடந்திருக்கு. எந்த புரட்சிகர இயக்கத்தோடு தொடர்புடையது அப்படின்னா அமெரிக்கா மற்றும் கனடாவில் தொடங்கப்பட்ட கதர் இயக்கம் உடன் தொடர்புடையது. முதல் லாகூர் சதி வழக்கினுடைய முதன்மை நோக்கம், முதல் உலக போர் நடக்கும் இல்லையா, அப்ப பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் இருந்த இந்திய வீரர்களை தூண்டிவிட்டு 21 பிப்ரவரி 1915 அன்னைக்கு நாடு தழுவிய ஒரு ஆயுதம் ஏந்தி கிளர்ச்சி ஏற்படுத்தி ஆங்கிலேய ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுதான் இவங்களோட சதி வழக்கா பார்க்கப்படுது. லாகூர் சதி வழக்கு 1915. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இத்திட்டம் தோல்வியடைய காரணம் கதர் இயக்கத்திற்கு உள்ளே இருந்த இந்த கிருபா சிங் அப்படிங்கிறவர் இருப்பார், ஒரு துரோகி. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம எவ்வளவு சக்சஸ் பண்ணணும் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு ஒற்றுமை இருக்கணும். அதுல ஒரு ஆள் போய் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லி
நம்ம அவங்களே போய் அவங்க கிட்ட போய் காட்டி கொடுக்கறதுனாலதான் நிறைய தோல்விகள் வந்து நடக்குது அப்படிங்கறதுனால கதர் இயக்கத்துக்கு உள்ளே இருந்த கிருபா சிங் அப்படிங்கிற பிரிட்டிஷ் ஒற்றர் துரோகி இந்த திட்டத்தை முன்கூட்டியே ஆங்கிலேய அரசுக்கு கொடுத்ததுனாலதான் இந்த கிளர்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே நிறைய தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க. இந்த கிளர்ச்சியை இந்தியாவில் ஒருங்கிணைத்த முக்கிய தலைவர்கள் எது? முதல் லாகூர் சதி வழக்கு அப்படிங்கிறது ராஜ் பிகாரி போஸ், சதீந்திரநாத் சன்யால், இவங்க எல்லாமே முக்கிய ஒருங்கிணைப்பார்கள். இதில் ராஜ் பிகாரி போஸ் அப்படிங்கிறவரு தப்பிச்சு ஜப்பான் போயிடுறாரு. ராஜ் பிகாரி போஸ், சதீந்திரநாத் சன்யால் இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இதை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ராஜ் பிகாரி போஸ் அப்படிங்கிறவரு தப்பிச்சு ஜப்பான் போயிடுறாரு. இந்த வழக்கு எந்த சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டு சிறப்பு நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டது? டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பாதுகாப்பு சட்டம் 1915. இந்த வழக்கில் தூக்கிலிடப்பட்ட மிக இளம் வயது புரட்சியாளர் கர்தார் சிங் சரபா. கர்தார் சரபா அப்படிங்கிறவர் இவர் பின்னாளில் பகத்சிங்கிற்கு சிறந்த ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார். பகத்சிங்குக்கே ஒருத்தர் முன்மாதிரியா திகழ்ந்திருக்கிறாரு அப்படின்னா கர்தார் சிங் சரபா அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து 10 இளம் புரட்சியாளரா பார்க்கப்படுறாரு. இரண்டாவது லாகூர் சதி வழக்கு இதன் பின்னணியில் உருவானது. ஜே.பி. சாண்டர்ஸ் என்ற பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரி படுகொலை மற்றும் மத்திய சட்டமன்ற குண்டுவெடிப்பு இதன் பின்னணியில உருவானதுதான் இரண்டாம் லாகூர் சதி வழக்கு 1929. சாண்ட்ரஸ ஸ்காட்டை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாண்ட்ரஸை மாத்தி சாண்ட்ரஸை என்ன பண்ணிருவாங்கன்னா கொண்டுருவாங்க. அதுக்காக தான் இது இரண்டாம் லாகூர் சதி வழக்கு. நான் சொல்லியிருக்கேன் லாலா லஜபதி ராய் தடியடி நடத்தியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு பொதுவா இவங்களை என்ன பண்ணிடுவாங்க, இவருக்கு இந்த ஒரு கேஸ போட்டு அவங்களை என்ன பண்ணிடுவாங்க, ஏன்னா அப்பதான் வெளியில வர முடியாது. நான் காந்தி பாடம் நடக்கும் போதே சொல்லியிருக்கேன், நிறைய தலைவர்களை வந்து அந்த டயத்துல விடுதலை பண்ணுவாங்க. ஆனா இவங்க 3 பேரை மட்டும் பகத்சிங், ராஜ்குரு, சுகதேவ் இவங்களை மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மரண தண்டனை வச்சுட்டோம் அப்படிங்கறதுனால அவங்க என்ன பண்ணிட மாட்டாங்க, ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க. சாண்டர்சனுடைய கொலைக்காக தான் இந்த இரண்டாம் லாகூர் சதி வழக்கு. புரட்சியாளர்கள் ஏன் சாண்டர்சன் வந்து கொள்றாங்க? 1928 சைமன் குழு கோபேக் சைமா லாலா லஜபதி ராய் தடியடியில படுகாயம் அடைந்து உயிரிழந்திருப்பாரு. அதிக பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போதுதான் ஜேம்ஸ் ஏ ஸ்காட் அப்படிங்கிறவரை கொல்ல திட்டமிட்டு அடையாள குழப்பத்தினால் சாண்டர்ஸ் அப்படிங்கிறவரை கொண்டுடுறாங்க. இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய புரட்சிகர அமைப்பு இந்துஸ்தான் சோசலிஸ்ட் குடியரசு அமைப்பு. சதி வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் பகத்சிங், சிவராவ், ராஜ்குரு, சுகதேவ் டாபர். சட்டமன்றத்துல குண்டு வீசிய நிகழ்வு அப்படின்னா இது எப்ப இது பண்றாங்க, இந்த தொழில் தகராறு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்போதைக்கு அன்னைக்கு சட்டமன்றத்துல அதை கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் யாரையும் கொல்லணும் அப்படிங்கிறது நோக்கம் இல்லை, நாங்க இருக்கோம் எங்களை பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பக்கம் திருப்பணும் அப்படிங்கிற கவனத்தை நம்ம பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் குண்டு சட்டமன்றத்துல வீசப்படுது. ஆனா அது இறையாண்மைக்கு எதிரா இருக்கிறதுனால என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வந்து பண்ணிடுவாங்க. 1929 ஏப்ரல் 8 பகத்சிங் மற்றும் பட்டுகேஸ்வர் தத் ஆகியோர் டெல்லி மத்திய சட்டமன்றத்தில் புகை குண்டுகளை வீசினர். இது எதுக்காக அப்படின்னா பொது பாதுகாப்பு மசோதா மற்றும் வர்த்தக தகராறு மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு. ஆனா இவங்களை இதுக்காக கைது பண்ணிருக்க மாட்டாங்க, குண்டு வீசினதுக்காகலாம் அவங்களை கைது பண்ணிருக்க மாட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, சாண்டர்ஸ் கொலை வழக்குல தான் அவங்களை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கைது பண்ணிருப்பாங்க. சிறையில் அரசியல் கைதி அந்தஸ்து வேண்டி 63 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த புரட்சியாளர் இது. இப்ப லாகூர்ல வந்து லாகூர் சதி வழக்கு அப்படிங்கிறப்போ ஜதீந்திரநாத் தாஸ் அவர் தான் 63 நாள் உண்ணாவிரதம் வந்து உயிர் நீத்த தியாகி. பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகிய 3வருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டு எப்போது தூக்கிலிடப்பட்டனர்? 1931 மார்ச் 23 நான் சொல்லிக்கலாம் இன்குலாப் சிந்தாபாத் புரட்சி ஓங்குக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முழக்கம் இருக்கும். எங்களை தூக்குல போடாதீங்க, எங்களை துப்பாக்கியில சுட்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, இவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க. இளம் புரட்சியாளர்கள் மார்ச் 1931 23 லாகூர் மத்திய சிறையில் 3வரும் தூக்கிலிடப்பட்டனர். இந்த நாள் தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கடைபிடிக்கிறாங்க. முதல் லாகூர் சதி வழக்கு, இரண்டாம் லாகூர் சதி வழக்கு ரெண்டுக்குமே வந்து கதர் இயக்கம் மற்றும் இந்துஸ்தான் சோசலிஸ்ட் குடியரசு அமைப்பு முதன்மை தலைவர்கள் ராஜ் பிகாரி போஸ், கர்தார் சிங் சரபா, பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு. ராணுவ வீரர்களை கொண்டு ஆயுத கிளர்ச்சியை செய்ய திட்டம், சாண்டர்ஸ் கொலை மற்றும் மத்திய சட்டமன்றம் குண்டு வீச்சுனா முக்கிய காரணம். யார் யாரு உயிர் தியாகம் செஞ்சவங்க யார் யாரு? கர்தார் சிங் சரபா, விஷ்ணு கணேஷ் பிங்லே தூக்கு, பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு தூக்கு, ஜதீந்திரநாத் தாஸ் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்திருக்காரு.
இதுல பாத்தீங்கன்னா டெல்லி லாகூர் சதி வழக்குன்னே ஒரு வழக்கு இருக்கு 1912. டெல்லி லாகூர் சதி வழக்குன்னு ஒரு வழக்கு இருக்கு. இது வைசியராய் ஹார்டிங் பிரபு மீது, வைசியராயான ஹார்டிங் பிரபு இருக்கார் இல்லையா, அவர் மீது ராஷ்பிகாரி போஸ் தலைமையிலான குண்டு வீசின நிகழ்வு தான் டெல்லி லாகூர் சதி வழக்கு 1912. கடைசியில வந்து ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னா நமக்கு சூர்யாசன். சூர்யாசன் மிகப்பெரிய புரட்சியாளர். உங்க புக்ல கொஞ்சம் கம்மியா தான் அவருடைய கண்டென்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. அவரை பத்தி பார்க்கலாம். சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல். ஆயுதம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பாளையக்காரர் கிளர்ச்சி நம்ம படிக்கும் போதே என்ன சொல்லியிருக்கோம், வேலுநாச்சியார் படிக்கும் போதே சொல்லியிருக்கோம், ஆங்கிலேயர்கள் அவ்வளவு தூரத்துக்கு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தான். அதை என்ன பண்ணணும், அழிக்கணும். அதை அழிச்சிட்டாவே நம்ம பாதி வந்து வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிறதுனாலதான் சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல். சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் அப்படிங்கிறது எந்த நாள், 1930 ஏப்ரல் 18 புனித வெள்ளி அன்று நடைபெற்றது. இந்த தாக்குதலை திட்டமிட்டு தலைமை தாங்கி நடத்தியவர் சூர்யா சென். இவர் மக்களால் அன்போடு மாஸ்டர்டா அப்படின்னு சொல்றாங்க, ஆசிரியர் மாஸ்டர்டா அப்படின்னு சொல்றாங்க சூர்யா சென்ன. சூர்யா சென் இந்த தாக்குதலுக்கு உருவாக்கிய புரட்சிகர அமைப்பினுடைய பெயர் இந்திய குடியரசு ராணுவம். சிட்டகாங் கிளை இது அயர்லாந்து குடியரசு ராணுவத்தின் மாதிரியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இந்திய குடியரசு ராணுவம் அப்படிங்கிறது இந்தியன் ரிபப்ளிகன் ஆர்மி. தற்போதைய சிட்டகாங் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப சிட்டகாங் எங்க இருக்குன்னா பங்களாதேஷ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த சிட்டகாங் ஆயுத தாக்குதல்? சிட்டகாங்கில் உள்ள 2 முக்கிய ஆயுத கிடங்குகளை கைப்பற்றுதல், தந்தி மற்றும் தொலைபேசி நிலையங்களை அழித்து தகவல் தொடர்பை துண்டித்தல், கல்கத்தாவுடனான ரயில் போக்குவரத்து பாதைகளை தகர்த்துதல், ஐரோப்பிய உறுப்பினர்களை பிணை கைதிகளாக பிடித்தல். தாக்குதலுக்கு பிறகு சூர்யாசன் எங்க போயிட்டாரு, ஆயுத கிடங்கிற்கு வெளியே இவர் தேசிய கொடியை ஏற்றி ராணுவ மரியாதை செலுத்தி தற்காலிக புரட்சிகர ஒரு அரசாங்கத்தை பிரகடனப்படுத்துறாரு. இதுக்கப்புறம் இந்த தாக்குதலுக்கு அப்புறமா அவர் வெளியில போய் என்ன பண்றாரு அப்படின்னு தேசிய கொடியை ஏற்றி ராணுவ மரியாதை அதுக்கு செஞ்சு தற்காலிக புரட்சிகர அரசாங்கத்தை பிரகடனப்படுத்துறாரு. தாக்குதலில் பங்கேற்ற முக்கிய பெண் புரட்சியாளர்கள் அப்படின்னா பிரித்திலதா வதேதார், மற்றும் கல்பனா தத். உங்களுக்கு கல்பனா தத் மட்டும்தான் இருப்பாங்க, அந்த பிரித்திலதா வதேதார் இருக்க மாட்டாங்க. இவங்க பஹார்தாலி ஐரோப்பிய கிளப் மீதான தாக்குதலுக்கு தலைமை தாங்கி நாட்டின் முதல் பெண் தியாகியானவர் தான் இந்த பிரித்திலதா வதேதர். 1932. இந்த தாக்குதல் தொடர்ந்து பிரிட்டிஷ் ராணுவத்திற்கும் புரட்சியாளர்களுக்கும் இடையே நடந்த புகழ்பெற்ற ஒரு மலைப்போர் அப்படின்னா அது ஜலாலாபாத் மலைப்போர். ஜலாலாபாத் மலைப்போர் 1930 ஏப்ரல் 22. 12 புரட்சியாளர்கள் 80க்கும் மேற்பட்ட பிரிட்டிஷ் வீரர்கள் கொல்லப்பட்டனர். சூர்யா சென் யாரால் காட்டி கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார்? ஒரு விஷயம் இது நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்போம். யாரோ ஒரு ஆள் என்ன பண்ணிடுறாங்க, விஷயத்த போய் சொல்லிவிடுறாங்க, இல்லாட்டி அவர் என்ன பண்ணிடுறாங்க, காட்டி கொடுத்து அந்த இடத்த வந்து அவங்கள வந்து மேலும் மேலும் அவங்கள முன்னேற விடாம தடுத்துடுறாங்க. நேத்ரா சென். சூர்யா சென் நேத்ரா சென் என்ற துரோகியால் காட்டி கொடுக்கப்பட்டு 1933 பிப்ரவரி 16 அன்று கைது செய்யப்பட்டார். எப்போது தூக்கிலிடுறாங்க, 1934 ஜனவரி 12 அன்று சிட்டகாங் சிறையில் சூர்யா சென் மற்றும் அவரது தோழர்கள் தாரகேஸ்வர் தஸ்திதார் அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, தூக்கிலிடப்படுறாங்க. தொழிலாளர்கள் அப்படின்னாவே நம்மளுக்கு சிங்காரவேலனார் தான். சிங்காரவேலனார் எங்கு எப்போது பிறந்தார்? 1860 பிப்ரவரி 18 சென்னையில பிறகுறாரு. இவருடைய சிறப்பு பெயர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்தனை சிற்பி, தொழிலாளர்கள் இயக்கத்தின் தந்தை அல்லது தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி அப்படின்னு சொல்றாங்க. தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி, தொழிலாளர் இயக்கத்தின் தந்தை. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இவர் பதிவு செய்த ஆண்டு 1907. காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது வழக்கறிஞர் தொழிலை வந்து இவரை விட்டுருக்காரு. இந்தியாவின் முதல் தொழிற்சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம், மெட்ராஸ் லேபர் யூனியன் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 1918 ஏப்ரல் 27. திருவிகா மற்றும் பிபி வாடியா அவங்களோட சேர்ந்து சிங்காரவேலனார் வந்து உருவாக்கியிருக்காங்க. சிங்காரவேலனாவே நம்மளுக்கு மேடே ஞாபகம் வந்துடணும். உழைப்பாளர் தினம், மே தினம் அப்படின்னு 1923 மே 1 அன்று சென்னையில் சிங்காரவேலனாரால் கொண்டாடப்பட்டது. மே தினம் கொண்டாடத்தின் போது அவர் தொடங்கிய கட்சி அப்படின்னா இந்துஸ்தான் லேபர் கிசான் கட்சி.
லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் இந்துஸ்தான் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1928 நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம் ரொம்ப முக்கியமா 1920 நடந்த இந்த தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம் அப்படிங்கிறது சிங்காரவேலனார். இதற்காக ஆங்கிலேய அரசால் இவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு பின்பு குறைக்கப்பட்டது. அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல் மாநாடு. அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925 கான்பூர் வந்திருக்கும். தலைமை தாங்கினவர் சிங்காரவேலனர். பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைகளை அறிவியல் பூர்வமாக விளக்க உழைத்தவர் சிங்காரவேலனார். பெரியாரினுடைய குடியரசு மற்றும் புரட்சி இதழ்கள்ல தொடர்ந்து அறிவியல் மற்றும் சமதர்ம கட்டுரை எழுதினவர் சிங்காரவேலனார். சுயமரியாதை இயக்கத்தினுடைய சமதர்ம திட்டமான ஈரோடு திட்டம் 1932 முக்கிய காரணியா இருந்தவர் சிங்காரவேலனார் தான். இவருடைய இதழ்கள் பாருங்க. சிங்காரவேலனார் நடத்திய முக்கிய இதழ்கள் தொழிலாளம், தமிழ் வார இதழ், தி லேபர் கிசான் கெசட் அப்படிங்கிறது ஆங்கில வார இதழ். சார்லஸ் டார்வினினுடைய பரிணாம கொள்கை மற்றும் காரல் மார்க்சினுடைய கொள்கைகளை முதலில் தமிழில் மொழிபெயர்த்து அறிமுகப்படுத்தியவர் சிங்காரவேலனார். சிங்காரவேலனார் எழுதிய நூல்கள் பாத்தீங்கன்னா உலகம் சுழன்று கொண்டே போகிறது, கடவுளும், பிரபஞ்ச மும்மனித உற்பவம், சுயராஜ்யம் யாருக்கு, விஞ்ஞான முறையும் மூட நம்பிக்கையும், இதெல்லாம் அவருடைய நூல். சென்னை மாநகராட்சி உறுப்பினராக இருந்த போது பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை முதலில் கொண்டு வர தீர்மானம் நிறைவேற்றிய முன்னோடி சிங்காரவேலனார். இளமை காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக இவர் எந்த மதத்தை தழுவிருக்காருன்னா பௌத்த மதம். ஏன் அப்படின்னா அயோத்திய தாச பண்டிதருடன் இணைந்து சென்னை மகாபோதி சங்க கிளையை தொடங்குவதில் இவர் பங்காற்றியிருக்காரு. சீர்திருத்தம் அப்படிங்கிறப்போ ராமலிங்க அடிகளார், வைகுண்ட சுவாமிகள், அயோத்திய தாசர்கள் முக்கிய பங்கு வகிச்சிருப்பாங்க. தமிழக அரசு இவரை பெருமைப்படுத்தும் விதமாக செய்துள்ள சிறப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சிங்காரவேலர் மாளிகை அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. 2007 இவருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. சிறந்த தமிழ் எழுத்தாளர்கள் இருப்பாங்களே, சிறந்த தமிழ் எழுத்தாளர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கக்கூடிய சிங்காரவேலர் விருது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சென்னை மாவட்ட ஆட்சியம் சிங்காரவேலனாருடைய மாளிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புரட்சிகர இயக்கங்கள் அப்படிங்கறத நீங்க ஸ்கூல் புக்ல படிச்சுட்டு ஒன்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.